பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம் அனைவர் வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலை கொள்ளட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வளித்து உலகெல்லாம் காப்பதற்காய் மறையளித்த இணையில்லா வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். மற்றொரு பிறையொளி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்த பிறையொளி நிகழ்ச்சி மகத்துவமும் அருளும் நிறைந்த ஒரு புனிதமான மாதத்திலே வந்திருக்கிறது என்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. அல் குர்ஆனிய மாதம் என்று சொல்லக்கூடிய புனித ரமலான் மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதத்தை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் அளப்பெரிய அருளாலும் அன்பாலும் அந்த மாதத்தை அடைந்து கொள்ளும் பாக்கியம் எம் அனைவருக்கும் கிடைத்ததை இட்டு முதலில் நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்ள வேண்டும். காரணம், இவ்வாறான ஒரு ரமலான் மாதத்தை நாம் அடைந்து கொள்வது என்பது உண்மையிலேயே மிகவும் பாக்கியம் நிறைந்த ஒன்றாகவே காணப்படுகிறது. கடந்த காலங்களில் எங்களோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இவ்வுலகை விட்டு நீங்கியிருக்கின்றார்கள், இவ்வுலகை விட்டு மறைந்திருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நல்லருள் புரிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனத்தை பரிசாக வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான ரமலானை தொடர்ந்தும் அடைந்து கொள்வதற்கும் அந்த ரமலான் மாதத்திலே நல் அமல்கள் செய்து கொள்வதற்கும் எங்களை நாங்கள் தயாரிப்படுத்திக் கொள்வது இன்னும் மேலானதாக இருக்கிறது. அந்த வகையில் இப்போது நாங்கள் அடைந்திருக்கின்ற இந்த புனிதமும் மகத்துவமும் நிறைந்த ரமலான் மாதத்தை எவ்வாறு நாங்கள் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வது, இந்த ரமலான் மாதத்திலே எங்களுடைய நடவடிக்கைகள் செயல்களை நாங்கள் எவ்வாறு அமைத்து கொள்வது என்பது தொடர்பான ஒரு கலந்துரையாடலாகத்தான் இன்றைய இந்த கலந்துரையாடல் அமைய இருக்கிறது. இந்த கலந்துரையாடலிலே கலந்து நல்ல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக கடமையாற்றிய கஹட்டோவிட்ட அல் முஸ்தபவியா அஹதியா பாடசாலையின் அதிபர் அல் ஆலிம் இக்ராம் அஹமத் பிஏ அவர்கள்தான் எங்களோட கலையத்திலே இருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லதொரு மாதத்திலே நல்லதொரு சந்தர்ப்பத்திலே உங்களை சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி. சரி, இப்போது இந்த ரமலான் மாதம் என்பது நாங்கள் தக்வா பெறுவதற்காக, இறையச்சம் கொண்டவர்களாக மாறுவதற்காகத்தான் இந்த ரமலானை மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா வழங்கியதாக அல் குர்ஆன் பிரஸ்தாபிக்கிறது. உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் தக்வா உடையவர்களாக மாறுவதற்காக. ஆரம்பத்தில் இந்த தக்வா என்றால் என்ன என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? எனவே அது பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். خير بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் புனித ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதோடு நீங்கள் கேட்டீர்கள் தக்குவா என்ற தக்குவா என்பது ஆக முக்கியமான ஒரு விடயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளத்தில் பயந்து அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் எங்களுடைய வார்த்தைகளை வெளியிடுவது, எங்களுடைய செயற்பாடுகளை ஒழுங்கமைத்துக் கொள்வது, இதை தான் தக்குவா என்று சொல்கிறோம். தக்குவா என்ற சொல்லுக்கு நிறைய விளக்கங்களை அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதிலே மிக முக்கியமாக இந்த ரமலான் மாதத்தில் ஒருவர் தக்குவாவாக உடையவராக தன்னை மாற்றிக்கொள்வதற்கு மிக பொருத்தமான ஒரு விளக்கமாக இந்த இடத்திலே சொல்ல நினைக்கின்ற விளக்கம், ஒரு மனிதன் எந்தவித பாவங்களும் இல்லாத நிலையில் இருக்கிறான் என்றால் அவன் தக்குவாதாரி. அதனால்தான் தக்குவாவுக்கான ஒரு விளக்கத்திலே சொல்லுவார்கள், இஸ்லாம் அல்லாஹுவும் ரசூலும் இஸ்லாத்திலே எவற்றை ஏவினார்களோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடப்பது. இன்னும் அல்லாஹுவும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை விட்டு தவிர்ந்திருக்க சொன்னார்களோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்திருப்பது. இதுதான் தக்குவா. எங்களால் முடியுமான அமலை முடியுமான அளவு முயற்சி செய்வது, தவிர்க்க வேண்டிய விடயங்களை கட்டாயமாக தவிர்ந்திருப்பது. எனவே தான் பாவங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது தக்குவா. ஆனால் பாவங்களை செய்யாமல் இருப்பவர்கள் என்று நாங்கள் யாரையும் சொல்ல முடியாது, என்னையும் சொல்ல முடியாது, யாரையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் மனிதன் சிந்திப்பதும் பேசுவதும் பார்ப்பதும் எங்களுக்கு சிலவற்றை பாவம் என்று தெரியாமலே நாங்கள் சில விடயங்களை செய்திருப்போம். மனிதன் என்பவனே தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்ட. நிச்சயமாக நீங்கள் சொன்னது சரி. மனிதர்கள் நிச்சயமாக தவறுதலாகவோ வேண்டுமென்றோ மரமுரண்டாகவோ பாவங்களிலே ஈடுபட்டவர்கள் தான். எனவே தான் எப்படி பாவம் இல்லாத ஒரு நிலையில் மனிதன் இருப்பது?
இந்த ரமலான் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. அதற்கு மிகச்சிறந்த ஒரு வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன? அத்தாஇபு மினத் தம்பி கமன் லா தம்பலா. யார் தன்னுடைய பாவத்தை எண்ணி வருந்தி அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவத்துக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ, கமன் லா தம்பலா, அவர் எந்தவித பாவமும் செய்யாதவரை போலாவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் ஒரு மனிதன் இந்த ரமலானை அடைந்து கொண்டான் என்றால் அது அவனுக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம். உங்களுக்கு தெரியும், ரமலானை 2 மாதத்திற்கு முன்பே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸஹாபாக்களும் வரவேற்றார்கள். எப்படி? ஒரு துஆவின் மூலம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லகனா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலையும் ஷஅபான்லையும் பரக்கத்து செய்வாயாக, ரமலானை அடைந்து கொள்ளச் செய்வாயாக. இதிலிருந்து என்ன விளங்குகிறது? 2 மாதத்துக்கு முன்பே ரமலானை பற்றிய எண்ணத்தை சஹாபாக்களுடைய உள்ளத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டுவிட்டார்கள் இந்த துஆவை கொண்டு. அதற்காக தயாராக வேண்டும். 2வது, ரஜபிலையும் ஷஅபான்லையும் பரக்கத்து செய்வாயாக என்று கேட்டுவிட்டு ரமலானிலே பரக்கத்து செய்வாயாக என்று கேட்கவில்லை. வபல்லகனா, எங்களை ரமலானை அடையச் செய்வாயாக என்று அந்த துஆவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். என்றால் ரமலானை அடைவது ஒரு பாக்கியம். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல சென்ற வருடம் ரமலான் எங்களோடு இருந்தவர்கள் இந்த எத்தனையோ பேர் இல்லை. அப்படி இருந்தும் அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்து கொள்கின்றவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் எங்களை சேர்த்தான். பெரியோர் அல்லாஹ்வுடைய நிஅமத். ரமலானை அடைந்து எப்படியாவது அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை, மக்ஃபிரத்தை, தொக்கும் மினன்னார் என்ற நரக விடுதலையை, அந்த நரக விடுதலை சீட்டை ஒரு மனிதன் ரமலானின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தானே அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்கிறான். என்ன சொல்கிறான்? ஒரு ஃபரலை நீங்கள் செய்யுங்கள், 70 ஃபரலுடைய நன்மை ரமலானில் இருக்கிறது. ஒரு சுன்னத்தை செய்யுங்கள், ஒரு ஃபரலுடைய நன்மை இருக்கிறது. இவ்வாறு நீங்கள் சின்னதாக கஷ்டப்பட்டு ஒரு அமலை செய்தாலும் பெரிய கூலியை அல்லாஹ் பன்மடங்காக ரமலானில் கொடுக்கிறான். எனவே அப்படிப்பட்ட ரமலானை நாங்கள் அடைந்திருக்கிறோம், பெரும் பாக்கியம். இந்த ரமலானை ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்கள், அடுத்த நாட்களை திட்டமிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் எங்களுடைய பாவங்களை கழிப்பதற்காக, பாவங்களை இல்லாமலாக்கிக் கொள்வதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, நான் நோன்பை கடமையாக்கினது ஏன்? நீங்கள் தக்குவாதாரிகளாகுவதற்காக என்று. எனவே அந்த தக்குவாவுடைய அடைவை நாங்கள் அடையலாம். பாவம் இல்லாத நிலை, பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்ட நிலை, பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுத்த நிலை, அது எங்களை தக்குவாவுடைய நிலைக்கு இட்டு செல்லும். இதுதான் இந்த சுருக்கமான சூட்சுமத்தை சரியாக விளங்கி இந்த ரமலானை அழகான முறையிலே பயன்படுத்தி கொள்ள நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரையிலே ஷேக் பார்த்தால், இந்த ரமலான் மாதத்திலே அல் குர்ஆன்கள் தூசு தட்டப்படுவதும், மடித்து வைக்கப்பட்ட முசல்லாக்கள் எடுத்து விரிக்கப்படுவதும், தொழுகைகள் அதிகமாக தொழுகைகளிலே ஈடுபடுவதும் என்பது இந்த மாதத்தில் அதிகமாக நடக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் ஏனைய காலங்களிலே நாங்கள் பார்த்தால் அவை கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு போய் விடுகின்றன. அவ்வாறு விடுபட்டு போய் அடுத்த ரமலான் வருகின்ற போதுதான் நாங்கள் விழித்துக் கொள்ளுகின்ற ஒரு சமூகமாக இருக்கிறோம் என்பதனையும் நாங்கள் வேதனையோடு சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த ரமலான் என்பது ஏனைய காலங்களிலே நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி காலம் தானே? பயிற்சி காலம் நிச்சயமாக. ரமலான் என்பது நாங்கள் நினைக்கக்கூடாது, சென்ற ரமலானில் 30 நாட்கள் இருந்தோம், அதற்கு பிறகு நாங்கள் 11 மாதங்கள் நாங்கள் நினைத்தபடி வாழ்ந்துவிட்டு அடுத்த ரமலானை எதிர்பார்க்கிறோம். அதுவும் அப்படியே செல்வது அல்ல. ஒவ்வொரு ரமலானின் மூலம் அவன் ஆன்மீக முன்னேற்றத்தை அவன் அடைய வேண்டும். ஒருவன் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்ற பொழுது அவனுக்கு பாவங்களை கண்டால் ஒரு வெறுப்பு வர வேண்டிய ஒரு நிலை உருவாக வேண்டும். நன்மையில் அதிக நாட்டம் வர வேண்டும். இது ஒரு முத்தகையினுடைய அடையாளம். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், சூரா பக்ரால எப்படி? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம், நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய வேதம். தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது நேர்வழி காட்டும். அல் குர்ஆன் மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டும், சாதாரண மனிதனுக்கும். ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு மனிதர் கூட அவருடைய ஒரு ரிசர்ச்சுக்காக குர்ஆனை பார்த்தால் நிச்சயமாக அவருக்குரிய ரிசர்ச்சுக்கு தேவையான விளக்கங்களை குர்ஆன் கொடுக்கும். முஸ்லிமாகி ஒரு ஈமானை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒருவன் வாழ்கின்ற பொழுது அவனுக்கு வழிகாட்டும். அடுத்த கட்ட முத்தகீன், முழுமையாக பாவத்தை கண்டால் ஒரு வெறுத்து நன்மையின் பக்கம் சார்ந்திருந்த ஒரு மனிதன் குர்ஆனை அணுகுகின்ற பொழுது முற்று முழுதாக குர்ஆன் அவனுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும் என்ற அர்த்தத்திலே தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே சொல்கிறான். எனவே ரமலானில் நாங்கள் அதை பயிற்சியாக எடுக்க வேண்டும். உதாரணமாக நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி வைத்தானே. உண்ணல்,
உரங்கள், அதே போன்ற ஜிமா, இது மாதிரியான விடயங்கள் ஹலாலான விடயங்கள். கணவன் மனைவி சேர்வது, உண்ணுவது, பருகுவது ஹலால். ஆனால் அதையும் அல்லாஹ் தடை செய்தான் இந்த ரமலானுடைய காலத்தில். ஏன்? நீங்கள் கட்டுப்பாட்டோடு வாழ்வதற்கு ஒரு பயிற்சியை இதை இந்த ரமலான் தர வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. உணவில்லாமலும் நீர் இல்லாமலும் நீங்கள் உங்களுடைய மன இச்சைகளை கட்டுப்படுத்தியும் வாழ பழக வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதே போன்று நான் ஏற்கனவே சொன்னது போல சுன்னத்தான கைங்கரியங்களுக்கு ஃபரலான நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் ஒரு மனிதன் ரமலானில் அதிகமான சுன்னத்தான விடயங்களை செய்வது கொண்டு அதை அவனுடைய வாழ்க்கையில் பரிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். இரவில் நின்று வணங்குகிறான் என்றால் இரவில் விழித்திருந்து நின்று வணங்குவது, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அவன் பயிற்சி எடுக்க வேண்டும். சுன்னத்தான தொழுகைகள், உதாரணமாக நாங்கள் இந்த ரமலான் ஆரம்பத்தில் இருக்கிறோம், நாங்கள் இதன் மூலம் ஒரு படிப்பினையாவது பெற வேண்டும். எங்களோட ப்ராக்டிக்கலி நாங்கள் 5 நேர தொழுகை தொழுகிறோம், ஃபர்து, இது கட்டாயம். அதற்கு அடுத்து நிறைய சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன. அவற்றுள் 10 ரக்காத்து சுன்னத்தான தொழுகைகளை ராத்திபான முஅக்கதான சுன்னத்தான தொழுகைகள் என்று சொல்லப்படுகின்றது. அது சுபஹுக்கு முந்தி 2 சுன்னத் ரக்காத் தொழுவது, லுஹருக்கு முந்தி 2 ரக்காத் தொழுவது, லுஹரை தொழுது விட்டு பிந்தி 2 ரக்காத் தொழுவது, அசருக்கு இல்லை, மகரிபுக்கு பிந்தி 2 ரக்காத் தொழுவது, இஷாவுக்கு பின் 2 ரக்காத். இது ஆக முக்கியமான வற்புறுத்தப்பட்ட சுன்னத்துகள். இந்த ரமலானில் மட்டும் சரி, இதை நாங்கள் ஃபாலோ பண்ணி பார்ப்போம். அதே போன்று தஹஜ்ஜத் தொழுவதற்கு நல்ல வாய்ப்பு. தஹஜ்ஜத் சஹருக்கு எழும்புகின்ற பொழுது 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து விட்டு சஹர் செய்வது. அதே போன்று வித்ர் தொழுகின்ற வாய்ப்பு, அதே போன்று தராவீஹுடைய வாய்ப்பு, அதே போன்று லுஹா தொழு, இப்படியான சின்ன சின்ன அமல்களை இந்த 30 நாளும். இன்றைய சைக்காலஜி என்ன சொல்கிறேன்டா, ஒரு மனிதன் ஒரு செயலை தொடர்ச்சியாக 21 நாட்கள் செய்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அது வழக்கமாகி விடும். 22ஆம் நாள் அவனுக்கு அது தானாக செய்ய வேண்டிய ஒரு நிலையை அவனுக்கு உருவாக்கும் என்று இன்றைய உளவியல் சொல்கிறது. எனவே இந்த ரமலான் 30 நாட்கள் என்கின்ற பொழுது, 29 நாள் 30 நாட்கள் என்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய பயிற்சிக்கான களம். அதான் நான் அப்படித்தான் பார்க்க வேண்டும். அமலை கூட்டுவதற்கு, சுன்னத்துக்களை கூட்டுவதற்கு, நாங்கள் மற்றவர்களோடு, ஆக முக்கியமான ஒரு விஷயம், மற்றவர்களோடு நல்ல முறை நடந்து கொள்வதற்கு, குர்ஆனோடு. நீங்கள் சொன்னீர்கள் ரமலானிலே சிலர் குர்ஆனை தூசி தட்டுகிறார்கள், உண்மைதான். ஆனால் அதோடு மூடி வைப்பதல்ல, பெருநாளோடு குர்ஆனை மூடுவதல்ல, முஸல்லாவை மடித்து வைப்பதல்ல. நாங்கள் ரமலானில் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்துக்கொண்டுகின்ற வருகின்ற பொழுதே நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும், இது ரமலானுக்கு பிறகும் என்னுடைய வாழ்வில் இது இருக்க வேண்டும். ரமலானுக்கு பிறகும் நாங்கள் இந்த அமல்களில் முடியுமானவற்றை எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்குரிய பயிற்சி களம்தான் இது. எனவே இந்த நேரத்தில் எங்களுக்கு சோம்பல் வந்தாலும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம், தொடர்ச்சியாக செய்வோம். ரமலானுக்கு பிறகு அது வலிமையாக மாறிவிடும் என்ற நியத்தோடு நாங்கள் இந்த ரமலானை கழிக்க முயற்சித்தால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பெருபேறு எங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல நல்லதொரு விடயத்தை தொட்டு காட்டினீங்க ஷேக். அதாவது ஒரு மனிதன் தொடர்ச்சியாக ஒரு செயலை 21 நாட்கள் செய்கின்ற போது அதுவே அதனுடைய பழக்கமாக மாறிவிடுகிறது என்று உளவியல் சொல்லுகிறது. அப்படி இருக்கையில் 30 நாட்கள் 29 நாட்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த ரமலானிலே கடைப்பிடிக்கின்ற எங்களுடைய நடவடிக்கைகளை, செயல்களை அடுத்து வருகின்ற மாதங்களிலே நாங்கள் ஏன் விட்டுவிட வேண்டும்? அதை எங்களுடைய அன்றாட பழக்கமாக நாங்கள் மாற்றிக்கொள்கின்ற போது நாங்கள் ஈடேற்றம் பெற்றவர்களாக, முஸ்லிம்களிலே இருந்து மூமின்களாக மாறிய ஒரு கூட்டத்தினராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது தானே. அதே போல இந்த நோன்பை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது எல்லா இபாதத்துகளும் மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய இபாதத்துகளாக இருக்கின்றன, ஏதோ ஒரு வகையிலே தெரியும். ஆனால் உள்ளத்தை இறைவன் அறிந்தவன், அதனுடைய இபாதத்தினுடைய தோற்றம் வெளியிலே தெரியும். ஆனால் நோன்பு அல்லாவுக்கும் அடியானுக்கும் மாத்திரமே சம்பந்தப்பட்டதாக தெரிந்ததாக இருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட இந்த ரமலானை குர்ஆனிய மாதம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? என்ன காரணம்? நிச்சயமாக இந்த ரமலானை பற்றி ஷஹ்ரு ரமலான் என்ற சொல் குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் தான் வருகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த மாதத்தை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது எப்படி சொல்கிறான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் குர்ஆனை கொண்டுதான் இந்த ரமலானை அறிமுகப்படுத்துகிறான். நிச்சயமாக இது குர்ஆனுடைய மாதம். குர்ஆன் என்பது நாங்கள் அதை ஒரு நூலாக பார்க்கக்கூடாது. அது அல்லாஹுடைய ஒரு சக்தி, வல்லமை, அல்லாஹுடைய பேச்சு. அல்லாஹ் முழு மனித சமூகத்தையும் வழிகாட்டுவதற்காக, முழு மனித சமூகமும் நேர்பட்டு நல்ல முறையில் வாழ்வதற்காக அல்லாஹ் அளித்த கடைசி வேதம். அதனால்தான் அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், எப்படி லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின்,
இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு கல்லு மலையின் மீது இறக்கி வைத்தால் லரஐத்தஹு ஹாஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பயத்தால் அந்த கல்லு மலை சுக்கு நூறாகி போவதை நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவேதான் இந்த குர்ஆன் என்பது ஒரு சக்தியாக, அல்லாஹ்வுடைய ஒரு வல்லமையாக இருக்கின்றது. அந்த குர்ஆனோடு நாங்கள் எங்களுடைய தொடர்பை ஏற்படுத்துகின்ற போது அல்லாஹுடனான தொடர்பை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற அந்த உளப்பக்குவம் வர வேண்டும். குர்ஆனை ஓதுவது, அதிகமாக ஓதுவது, குர்ஆனை ஓதுவ முடியாதவர்கள் குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்வது, அதை கற்றுக்கொள்வது ஆக முக்கியம். அதை கற்றுக் கொடுப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யாரென்றால் குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் குர்ஆனை கற்பதற்கும் கற்பித்து கொடுப்பதற்கும் ஒரு சிறந்த காலம். அதற்காகத்தான் கற்றலையும் கற்பித்தலையும் இணைத்து ஹிஸ்பு மஜ்லிஸ்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். ஹிஸ்புல் குர்ஆன். ஒருவர் ஓதி வருகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற எல்லோரும் அதை பார்த்து வருவார்கள். ஓதுகின்ற நபர் தவறு விடுகின்ற பொழுது அடுத்தவர்கள் சுட்டி காட்டுவார்கள். இங்கு கற்றல் நடக்கின்றது, கற்பித்தல் நடக்கிறது. குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள அது ரமலானிலே நிறைய, உண்மையிலே சந்தோஷமான ஒரு விடயம், நிறைய முஸ்லிம் ஊர்களில் ரமலானில் விசேடமாக இந்த ஹிஸ்புல் குர்ஆன் மஜ்லிஸை ஏற்பாடு செய்திருப்பார்கள். எல்லோரும் இதற்கு கலந்து கொள்ள வேண்டும். சில ஊர்களில் கவலையான ஒரு விஷயம், வயோதிபர்கள் மட்டும் அந்த மஜ்லிஸில் இருப்பார்கள். அப்படி இல்லை, வாலிபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஏனென்றால் உண்மையிலேயே நிறைய பேர் இன்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய வாலிப காலத்தில் எங்களுடைய சிறு பராயத்தில் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளவில்லை, இப்பொழுது நாங்கள் மிக கவலை அடைகிறோம், இந்த குர்ஆனை எங்களுக்கு ஓதிக்கொள்ள இயலாதே என்று கவலை அடைகிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய சிறு பராயத்திலே அவர்கள் வேறு குர்ஆனை கற்பித்தல் அல்லாத வேறு முறைகளிலே அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு ஒரு வயதை அடைந்த பின்னர் ஹிஸ்பு மஜ்லிஸுக்கு சென்று சென்று ஓதி 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 அங்கிருந்து பிழைகளை சொல்லித்தந்து கற்றுக்கொண்டு குர்ஆனை ஓத நல்லழகாக ஓத கற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஒரு அமைப்பு எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இதுவும் சுன்னா. எப்படி சுன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் ஒவ்வொரு ரமலானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அந்த ரமலான் காலம் வரை அருளப்பட்ட குர்ஆன் வசனங்களை ஒருவர் ஓத இன்னொருவர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இது ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், புகாரி சஹீஹுல் புகாரிலே கூட வருகிறது. கடைசி ரமலான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ரமலானில் முழு குர்ஆனை, அதாவது அந்த ரமலான் வரை அருளப்பட்ட எல்லா வசனங்களையும் 2 முறை மொத்தமாக அவர்கள் இருவரும் ஓதியிருக்கிறார்கள். அந்த ரமலானில் 2 பேரும் ஓதுகின்ற பொழுது கிட்ட இருந்த ஒரு சஹாபிதான் ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால தான் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் அல் குர்ஆனை ஒன்று சேர்க்கின்ற பணி கூட ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த ஓதிய ஒழுங்கிலே தான் குர்ஆனை இன்று ஒன்று சேர்த்து தந்திருக்கிறார்கள். நாங்கள் குர்ஆனை திறந்தால் 1வது சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது, சூரத்துல் பக்ரா இருக்கிறது, சூரத்துல் ஆல இம்ரான், நிசா, மாஇதா, இப்படி இந்த ஓர்டர்லே தான் இருக்கிறது. ஆனால் குர்ஆன் இந்த ஓர்டர்லே அருளப்படவில்லை, இந்த ஒழுங்கிலே அருளப்படவில்லை. சூரத்துல் அலக் அதுதான் முதலாவது அருளப்பட்டது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி. சூரத்துல் கலம் 2வது, இந்த ஒழுங்கிலே தான் அருளப்பட்டது. ஆனால் இந்த ஒழுங்கில் இன்று தொகுக்கப்பட்டில்லை. காரணமே, எப்படி தொகுத்தார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதி அந்த ஒழுங்கிலே தொகுத்தார்கள். எனவே குர்ஆனுடைய அந்த பணி, இதை சேர்ந்து ஓதுவது, ஒருவர் ஓதுகின்ற போது ஏனையோர் கேட்டுக்கொண்டிருப்பது எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுன்னாவிலிருந்து எடுக்கப்பட்ட விடயம். எனவே அதில் ஆக முக்கியமாக இந்த ரமலானில் அதிகமாக ஹிஸ்பு மஜ்லிஸ்களை ஏற்பாடு செய்வது, ஏற்பாடு செய்திருந்த மஜ்லிஸ்களுக்கு எல்லோரும் சென்று அதிலே கலந்து கொள்வது, குர்ஆனோடு எங்களை பிணைத்துக் கொள்ள ஒரு முக்கியமான ஒரு விடயம். 2வது குர்ஆனுடைய விளக்கங்களை அறிவது. அதில் குர்ஆனை ஓதுவது, ஓத கற்றல், ஓத கற்பித்தல். இந்த இடத்துல இன்னுமொரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் ஷேக். அதாவது குர்ஆனை ஓதுதல் என்கின்ற போது ஒரு 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 பாராயண அடிப்படையிலே ஒரு மெலடியிலே ஓதுவது தான் குர்ஆனை ஓதுதல் என்று எங்களுடைய அநேகமானவர்கள் நினைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் குர்ஆனை ஓதுதல் என்பது கற்றல் தான், இல்லையா? குர்ஆனை ஆராய வேண்டும், கற்க வேண்டும், அதனை படிக்க வேண்டும். அதுதான் குர்ஆனை ஓதுதல் என்பதற்குள்ளே மறைமுகமாக ஒளிந்திருக்கின்ற தத்துவார்த்த ரீதியான விடயம். நிச்சயமாக. ஏன்னா குர்ஆன் என்ற சொல் கூட கரஅ என்றால் வாசித்தான். குர்ஆனை ஒருத்தர் பொருள் அறியாமல் வாசித்தால் வாசிப்பதற்கு நன்மை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு ஹர்ஃபுக்கு
10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் அல்ல, அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். அப்போ அந்த 30 நன்மை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். எனவே அது ஒரு ஓதுவதன் மூலம் ஒரு நன்மையை பெறுவது. ஆனால் குர்ஆன் ஓதுவதற்கு மட்டும் அருளப்பட்டதல்ல. அது முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய விளக்கங்கள், அதனுடைய ஞானங்கள், குர்ஆன் எல்லாவற்றுக்கும் கியாம நாள் வரையில் உள்ள சகல பிரச்சனைகளுக்கும் குர்ஆன் தீர்வு சொல்கிறது. இதுதான் நம்பிக்கை. சில பிரச்சனைகளுக்கு குர்ஆன் நேரடியான தீர்வை வழங்குகின்றது. இன்னும் பல பிரச்சனைகளுக்கு குர்ஆன் அந்த தீர்வை பெறுவதற்கான அடிப்படைகளை கற்றுக் கொடுக்கிறது. உதாரணமாக, எங்களுக்கு ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் அறிய வேண்டும். இன்று நவீன காலத்தில் நடந்த ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றியோ அல்லது ஒரு பொருளாதார விடயங்களை பற்றியோ நாங்கள் அறிய வேண்டும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறது? குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறது, இதை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது என்னும் பொழுது குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் எப்படி ஒரு இடத்தில், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாத விடயங்கள் இருந்தால் தெரிந்த அது சம்பந்தமான அறிவுடையவர்களிடத்திலே, அஹ்ல ذிக்ர் அறிவுடையவர்களிடத்திலே போய் கேட்டு தெளிவு அடைந்து கொள்ளுங்கள். இப்போ எங்களோட பிரச்சனைக்கு ஒரு வழியை குர்ஆன் அடிப்படையிலே சொல்லி தந்து விட்டது. நீங்கள் தெரிந்தவர்களிடம் போங்கள், சென்று அவரிடத்திலே கேளுங்கள், அவரிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இது மாதிரி குர்ஆனுடைய ஞானங்கள், விளக்கங்கள் இன்று வரும் வரையில் குர்ஆனுடைய விளக்கங்கள் தோண்ட தோண்ட கிடைக்கின்ற புதையல்கள் போன்று வந்து கொண்டே இருக்கின்றன. எனவே குர்ஆனுடைய கலைகள், குர்ஆனுடைய விளக்கங்களை நாங்கள் முடியுமான அளவு அறிந்து கொள்ள முயற்சிப்பது, அதற்கு உலமாக்களை நாடுவது. குர்ஆனை அப்படியே டிரான்ஸ்லேஷனை வாசிப்பது அல்ல, அது உங்களுடைய குர்ஆனுடைய வரலாறுகளை அறிந்து கொள்ள உங்களுக்கு கை கொடுக்கும். என்றாலும் குர்ஆனுடைய ஞானங்களை சரியாக அறிந்து கொள்ள அதனுடைய தஃப்சீர்களை நாங்கள் பார்க்க வேண்டும், விளக்க உரைகளை. அதே போன்று உலமாக்களோடு அறிந்து அவர்களின் அணுகி இந்த ரமலானில் கொஞ்சம் உலமாக்களோடு உங்களோட டச்சை கூட்டிக்கோங்க. அது பெரிய பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹுக்காக, துனியாவுக்காக அல்ல. அவர்களிடத்தில் சென்று இந்த குர்ஆனுடைய சில சின்ன சின்ன சூறாக்கள், உதாரணமாக சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், 3-4 வசனங்கள், இதனுடைய அல்லாஹ்வை பற்றிய சூட்சுமமாக சுருக்கமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சூறா. இதனுடைய விளக்கத்தை ஒரு ஆலிமிடத்திலே சென்று இதில் இருக்கின்ற அந்த விளக்கங்களை எனக்கு கொஞ்சம் கற்றுத்தாருங்கள். அதே போன்று சின்ன சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவை மஹ்ரஜ் உச்சரிப்போடு ஒவ்வொருவரும் அறிந்திருப்பது கட்டாயம். அதே நேரம் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அந்த விளக்கங்களை உள்ளத்திலே ஏற்றவாறு அதை தொழுகையில் ஓதுகின்ற போது அந்த தொழுகை ஒரு பயபக்தியுடைய தொழுகையாக மாறும். ஹதீஸ்லே கூட வருகின்றது, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் அடியான் தொழுகையில் ஓதுகின்ற போது ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், என்னுடைய அடியான் என்னை பெருமைப்படுத்தி விட்டான், இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையிலான ஒரு வாக்கு பிரமாணம் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸிலே வருகின்றது. எனவே தான் குர்ஆனோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அப்படியே இணைத்து கொள்ள வேண்டும். அதற்காக முக்கியமான ஒன்று குர்ஆனை விளங்குவது, அதன்படி நடப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை சுமந்தார்கள், அதன்படி நடத்தி காட்டினார்கள். அதனால்தான் சுன்னாவை விட்டு குர்ஆனை அணுக முடியாது. ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை முறையை அறிவதன் ஊடாகத்தான் குர்ஆனை அறிய வேண்டும். அதனால்தான் தஃப்சீர் தேவை என்று சொல்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டுள்ளது, ரசூலுல்லாஹுடைய குணம் எப்படி இருந்தது? கேள்வி லேசி. ரசூலுல்லாஹுடைய குணம் எவ்வாறு இருந்தது? அவர்களுடைய இரக்க குணத்தை சொல்வதா, அவர்களுடைய வீரத்தை சொல்வதா, அவர்களுடைய தயாள குணத்தை சொல்வதா, அவர்களுடைய குணம் எப்படி சொல்லி முடிப்பது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நுணுக்கமான ஒரு சஹாபி பெண்மணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை மிக ஒரே ஒரு வசனத்திலே சொல்லி முடித்து விட்டார்கள். எப்படி? கான ஹுலுகுல் குர்ஆன், அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. குர்ஆனை பிரதிபலித்து காட்டினார்கள். அதனால் தான் அல்லாஹ் கூட குர்ஆனிலே சொல்கிறான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நாயகமே நபியே நிச்சயமாக நீங்கள் மகத்தான குணத்திலே இருக்கிறீர்கள். அந்த மகத்தான குணம் எது? குர்ஆன். குர்ஆனை பிரதிபிம்பமாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். வெறுமனே குர்ஆன் என்பது தியரிக்கல், கோட்பாட்டு ரீதியாக சொல்லுகிறது. அதை பிராக்டிக்கல் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். எனவே தான் அந்த 23 வருட காலத்தில் உலக வரலாற்றிலேயே படு மோசமான ஒரு சமூகம் என்றால் ஐயாமுல் ஜாஹிலியா சமூகம். அதே சமூகத்தில் இருந்தவர்களை பெண் பிள்ளைகள் பிறந்தால் உயிரோடு புதைத்தார்கள். மிக மோசமான குணம், ஜஹில், மடமையின் உறைவிடம். அப்படி இருந்த அந்த சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலத்திற்குள்
இன்று வரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நாளை கியாமத்து நாள் வரையுள்ள மனித சமூகத்தில் மிகச்சிறந்த சமூகம் என்றால் சஹாபாக்கள் சமூகம். மிக மோசமான சமூகத்தை மிகச்சிறந்த சமூகமாக வெறும் 23 வருடத்திலே மாற்றி காட்டினது குர்ஆனுடைய அற்புதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முஅஜிசத்துக்களிலே அற்புதங்களிலே ஆக பெரிய முதன்மையான அற்புதம் குர்ஆன். குர்ஆன் இறங்கி இந்த ரமலானுடைய மாதத்தில் அதை உணர்ந்து நாங்கள் குர்ஆனோடு எமது வாழ்க்கையை ஒன்றிணைத்துக் கொள்வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எங்களுடைய வாழ்க்கையை ஒன்றிணைத்துக் கொள்வது, இந்த ரெண்டையும் நாங்கள் எந்த அளவு நாங்கள் சரியாக ஒன்றிணைத்துக் கொள்கிறோமோ நிச்சயமாக அதன் மூலமும் எங்களுக்கு முத்தகீனாக மாறுவதற்கு மிக எளிமையான ஒரு வழிமுறையாகவும் இருக்கிறது. நிச்சயமா குர்ஆனை ஒரு ராகமாக ஓதுகின்ற போது அதற்கும் நன்மைகள் இருக்கின்றன, இல்லை என்று இல்லை. ஆனால் அதனை பொருள் அறிந்து நாங்கள் ஓதுகின்ற போது எங்களுக்குள்ளே அதிகளவான பயபக்தி உருவாகும், இன்னும் இறை மீதான நம்பிக்கை எங்களுக்கு அதிகரிக்கும். உதாரணமாக எடுத்து பாருங்கள், நாங்கள் ஃபாத்திகா சூராவை தினமும் தொழுகையிலே ஓதுகின்றோம். அந்த ஃபாத்திகா சூராவினுடைய பொருளை நாங்கள் உணர்ந்து ஓதுகின்ற போது, அந்த அரபு வசனங்களை ஓதுகின்ற போது அதனுடைய பொருள் எங்களுக்கு விளங்குமாக இருந்தால், அந்த பொருளை நாங்கள் உணர்ந்து கொள்வோமாக இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு பயபக்தி வரும். எனவே நாங்கள் பொருள் உணர்ந்து பொருளை அறிந்து இந்த நூலை அல் குர்ஆன் என்கின்ற மிக புனிதமான அந்த நூலை நாங்கள் வழிகாட்டி நூலை வாசிக்கின்ற போது படிக்கின்ற போது அளப்பரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஷேக், இந்த ரமலான் மாதத்திலே, இந்த அருளும் மகத்துவம் நிறைந்த இந்த மாதத்திலே நாங்கள் மனித புனிதர்களாக மாற வேண்டும். எனவே எங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் மூலமாக இந்த ரமலானுடைய உச்ச பயனை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும்? நிச்சயமாக ரமலானுடைய மாதம் என்பது ஏற்கனவே சொன்னது போல உள்ளத்திலே ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், குர்ஆனில் வரக்கூடிய சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன், உங்களால் முடியாது மூசா, நேரடியாக பார்க்க வேண்டும். இல்லை, நான் பார்க்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் 30 நாட்கள் நோன்பு நோற்று விட்டு வாருங்கள். அல்லாஹுவை பார்ப்பதற்கு அந்த உள்ளம் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்த இபாதத்து நோன்பு. அதற்கு பிறகு 30 நாட்களுக்கு பிறகு இன்னும் 10 நாட்கள் 40 நாட்கள் நோன்பு நோட்க சொன்ன பொழுதுதான் அல்லாஹுவை காண அவர்களால் முடியவில்லை. அல்லாஹுடைய ஒரு வெளிச்சத்தை தஜல்லியை கண்டு அவர்கள் மயக்கமுட்டு விழுந்தார்கள். எனவே தான் நோன்பு உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, ஃபைதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அது சீரானால் எல்லாம் சீராகும். ஃபைதா ஃபசதத் ஃபசதல் ஜஸது குல்லு, அது சீர்கட்டால் உடம்பில் உள்ள எல்லாம் சீர்கடும். அலா வஹியல் கல்ப், அது உள்ளம். ரமலானில் உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்வது, அதில் ஆக முக்கியமான ஒரு குணம் பொறுமை. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை நல்லா விளங்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும். இந்த ஆயத்துக்கு சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய ஆயத்து, இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், இந்த சபர் என்பது நோன்பை குறிக்கிறது என்று ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகின்ற பொழுது நோன்பு நோற்று அல்லது 2 ரக்காத் சுன்னத் தொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்பது. இது லேசான, நாங்கள் பிரச்சனை வந்தால் டாரு கோல் பண்ணுற எங்கே போகிறோன்னு தான் யோசிக்கிறோம். 2 ரக்காத் தொழுவோம், ஒரு 3 நாள் நோன்பு பிடித்து பார்ப்போம். அதுக்குரிய பயிற்சி தான் ரமலான். நோவு பிடிங்க, ஃபர்லா பிடிங்க, பிறகு சுன்னத்தோ அல்லது உங்களுக்கு ஒரு நாட்டம் தேவை நிறைவேறணும் என்றால் நீங்கள் நோவு பிடிச்சி பாருங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதில் அந்த அர்த்தத்திலே சொல்லிவிட்டு சொல்கிறான், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷீன், இப்படி செய்கிறது எல்லாருக்கும் மேலே ஹாஷீன் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தம் அடைந்தவர்களை தவிர. எனவே தான் இந்த ரமலானில் எங்களுடைய அன்றாட நடைமுறைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, எங்கள் உள்ளத்தை சீர்படுத்திக் கொள்வது, எங்களுடைய அஹ்லாக்குகளை சீர்படுத்திக் கொள்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, இந்த ரமலானின் மூலம் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற முக்கியமான விடயம் தயால குணத்தோடு இருப்பது. ஏழையுடைய பசியை உணர வைக்கிறான், ஏழைகளுடைய பசியை உணர வைக்கிறதுடைய அர்த்தம் ஏழைகளுக்கு நாங்கள் உதவ முன்வர வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. எனவே அந்த மாதிரியான எங்களோட குணத்தை வெளிப்படுத்துவது, இபாதத்துக்களை கூட்டிக் கொள்வது, இவ்வாறாக எங்களோட ரமலானை நாங்கள் ஒழுங்கமைக்கின்ற போது நிச்சயமாக இந்த ரமலானின் மூலம் சிறந்த முத்தகீன்களாக மாறுவதற்கு நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு உதவி புரிவான். அவ்வாறான முத்தகீன்களாக நாங்கள் மாறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக என்ற அந்த பிரார்த்தனையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக நோன்பு என்பது வெறுமனை பசியோடும் தாகத்தோடும் எங்களுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் கட்டுப்படுத்தி இருப்பது அல்ல.
எங்களுடைய ஒட்டுமொத்த உறுப்புகளும் உடல் உறுப்புகளும் நோன்பு இருக்க வேண்டும். அந்த நோன்பு இருத்தலோடு மாத்திரமல்லாது எங்களுடைய ஷேக் சொன்னது போல நாங்கள் நல்ல காரியங்களிலே நல்ல அமல்களிலே ஈடுபட வேண்டும். மற்றவர்களுக்கு பிரயோசனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் உண்டோம் உடுத்தோம் குடித்தோம் என்று இருந்து விடாமல் நாங்கள் மற்றவர்கள் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. இந்த காலத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பயிற்சியை ஏனைய காலங்களிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்த வேண்டும். அடுத்த ரமலான் வருகின்ற போது நம்மிலே எத்தனை பேர் உயிரோடு இருப்போம் என்று தெரியாது. ஏன் அடுத்த நிமிடம் அடுத்த மணித்தியாலம் நாளைய நாள் நாம் இருப்போமா என்று கூட தெரியாது. எனவே இப்போது இருக்கின்ற இந்த நிமிடத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக சிறப்பாக அமைத்து கொள்வோம். அதற்கு இந்த ரமலான் எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாகவும் அருளாகவும் இருக்கிறது என்பதனை நாங்கள் உள்ளத்திலே நிலையாக நிறுத்தி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். நல்லது நேயர்களே, இந்த அளவோடு இன்றைய எங்களுடைய இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து நல்ல பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டவர் பேராதனை பல்கலைக்கழக விரிவுரையாளராக கடமையாற்றிய அதேபோல கஹட்டோவிட்ட அல் முஸ்தபவியா அகதியா பாடசாலையினுடைய அதிபர் அல் ஆலிம் இக்ராம் அஹமத் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சார், நேயர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவர் வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலை கொள்ளட்டும்.